أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أما بعد وقال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. வார்த்தைகள் சிறந்தது, சரியானது. அல்லாஹ்வின் வார்த்தை திருமறை குர்ஆன் என்றும் வழிகாட்டல்களிலே எல்லா இடங்களிலும் எவ்வித அச்சமும் பயமுமின்றி பின்பற்றக்கூடிய வழிகாட்டல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா வழிமுறை என்றும், விடயங்களிலே கெட்டது மோசமானது மார்க்கத்தில் எவைகளெல்லாம் மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் அவைகள் என்றும், அவைகள் அனைத்தும் பிதுஅத்துக்கள், நூதன அனுஷ்டானங்கள், பிதுஅத்துக்கள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நாளை மறுமையில் ஒரு அடியானை நரகின் பக்கம் கொண்டு சேர்க்கும் என்ற நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை கூறியவனாக இந்த மார்க்க விளக்க வகுப்பை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ரமலான் மாதத்தின் ஆரம்ப பகுதியில் இருக்கிற நாங்கள் இந்த நேரத்தில் முக்கியமான இரண்டு பெரும் கடமைகளை நிறைவேற்றியவர்களாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். முதலாவது, ஐம்பெரும் கடமைகள் மிக முக்கியமான தொழுகை. லுகர் தொழுகையை ஜமாத்துடன் தொழுதுவிட்டும், இன்னும் ஒரு முக்கியமான கடமையான ரமலான் மாதத்தின் நோன்பை நோற்றவர்களாக இந்த இடத்தில் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லித்தந்த சில செய்திகளை படிக்க வேண்டும் என்ற தூய எண்ணத்தோடு நானும் நீங்களும் ஒன்று கூடியிருக்கிறோம். ஆரம்பமாக இந்த இபாதத்தை முழுமையாக நிறைவேற்றி, இந்த இபாதத் நாளை மறுமையில் எங்களுக்காக வந்து பேசக்கூடிய இபாதத்தாக, எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய இபாதத்தாக மாற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய இந்த நேரத்தில் அல்லாஹ்வின் அரசின் கீழால் மஹ்ஷருடைய அந்த மைதானத்தில் அல்லாஹ்வின் அரசின் கீழால் நிழல் பெறக்கூடிய 7 கூட்டத்தார்கள் பற்றி சுருக்கமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் நினைக்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்தில் நாங்கள் எல்லா வேலைவட்டிகளையும் விட்டுவிட்டு அல்லாஹ்வின் அழைப்பு விடுக்கப்படுகின்ற பொழுது நாங்கள் தொழுகைக்காக வந்திருக்கிறோம் என்றால், அதே போன்று தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இறை மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையோடு இந்த இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், எங்களிடத்தில் எல்லா மூமின்களிடத்திலும் இருக்க வேண்டிய மறைவான நம்பிக்கை காணப்படுகிறதான் அர்த்தம். நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்றதை போல இந்த உலகத்திலும் நல்ல முறையில் வாழ்ந்து நாளைய மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கம், எண்ணம் எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்கிறதனால்தான் இந்த இடத்தில் நாங்கள் தொழுகை எனும் கடமையை நிறைவேற்றிவிட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று நாளை எங்களுடைய மரணத்துக்கு பின்னால் மண்ணறை வாழ்வு, மறுமை வாழ்வு, சுவர்க்கம், நரகம், சிராத்தனும் பாலத்தை கடத்தல், இப்படிப்பட்ட ஆழமான நம்பிக்கை என்னுடைய உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதனால்தான் நாங்கள் இபாதத்களோடு சேர்த்து இந்த குர்ஆன் விளக்க வகுப்பிலும் கலந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நம்பிக்கையை மீண்டும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சில விடயங்களை ஞாபகப்படுத்திக் கொண்டு விடயத்திற்கு வருகிறேன். அன்பார்ந்த உறவுகளே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்த பின்னால் எங்களுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் நிறைய நிகழ்வுகளை சந்திக்க நேரிடும்.
அதில் முதலாவது மரண தருவாயுடைய சந்தர்ப்பம். அது நல்லவருடைய மரணம் எப்படி இருக்கும்? கெட்ட அடியான் இந்த உலகத்தை விட்டும் உயிர் பிரிக்கப்படுகின்ற பொழுது அவனுடைய மரண தருவாய் எப்படி இருக்கும் என்று பல கட்டங்களில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஞாபகப்படுத்தினார்கள். நாங்களும் பல உரைகளில் கேட்டிருப்போம், பல புத்தகங்களில் வாசித்திருப்போம். அதே போன்று அதன் பின்னால் மஹ்ஷருடைய வெளியில் எழுப்பாட்டப்படும் அந்த மைதானம் எப்படி இருக்கும், எவ்வளவு சூடானதாக இருக்கும் என்பதை பற்றியும் நாங்கள் படித்திருப்போம். அதன் பின்னால் இறைவனுடைய விசாரணை, அந்த விசாரணையில் எவர்கள் தப்புவார்கள், எவர்கள் நபிகளாருடைய ஷஃபாஅத்துக்கு உட்படுத்தப்பட்டு நேரடியாக சொர்க்கம் செல்வார்கள் என்ற விடயம் சம்பந்தமாகவும் நாங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றோம். அதன் பின்னால் தான் சொர்க்கம் என்ற ஒரு வாழ்க்கை, நரகம் என்ற ஒரு நிரந்தர வாழ்க்கைக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களும் செல்லவிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்களில் மிக முக்கியமான விடயங்களை நாங்கள் ஆழமாக நம்பியிருக்கிறோம். அதை ஞாபகப்படுத்துகிறோம், அதையும் பிறருக்கு சொல்லுகிறோம். அதை ஞாபகப்படுத்தித்தான் எங்களுடைய வாழ்க்கையை சீராக்கிக் கொள்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படிப்பட்ட நிகழ்வுகளில் ஒன்றுதான் மஹ்ஷர் பெருவழியில் மக்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய சந்தர்ப்பம். அந்த நேரத்தில் சூரியன் 1 மைல் தொலைவில் கொண்டு வந்து நிறுத்தாட்டப்படும். நரகம் 70,000 கடிவாளங்களை கொண்டு ஒவ்வொரு கடிவாளத்தையும் 70,000 மலக்குமார்கள் இழுத்துக் கொண்டு வருவார்கள். நரகம் அன்னைக்கு கொண்டு வரப்படும். கடும் சூடாக இருக்கும் சந்தர்ப்பம். அச்சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு அடியானும் செருப்பு இல்லாதவர்களாக, ஆடை இல்லாதவர்களாக, ஒவ்வொரு அடியானும் யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என்னுடைய ஆத்மா, நான் எப்படி தப்புவது என்று யோசித்துக் கொண்டிருப்பார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளை பற்றி பார்க்க மாட்டார்கள், பிள்ளைகள் பெற்றோர்களை பற்றி யோசிக்க மாட்டார்கள். நண்பர் ஏனைய நண்பர்களை பற்றி இவன் நாங்க தப்பு வைத்துக் கொள்வோம், காப்பாற்றி விடுவோம் என்று ஒரு நாளும் யோசிக்க மாட்டார்கள். நாங்க எப்படி தப்புவோம் என்று யோசிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 4 விடயங்கள் கேட்கப்பட்டு விடையளிக்கும் வரைக்கும் எந்த அடியானுடைய கால்களும் அசைக்க முடியாமல் இருக்கும் என்றார்கள். அந்த இடத்தில் அப்படியே இருப்பார்கள். அதில் முதலாவது கேள்வி என்னவென்றால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன் உமரிஹி ஃபீமா அஃப்னா, அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை எப்படி அவன் கழித்தான். முதலாவது கேள்வி. வஅன் ஷபாபிஹி ஃபீமா அப்லா, அவனுடைய வாலிபத்தை அவன் எவ்வாறு கழித்தான். அதே போன்று அவன் பொருளாதாரத்தை திரட்டுகின்ற பொழுது எப்படி பொருளாதாரத்தை திரட்டினான், எப்படி செலவழித்தான். அதே போன்று இந்த உலகத்தில் அவன் செய்த அமல்கள், என்னென்ன அமலை செய்தான், எப்படி அவனுடைய செயற்பாடுகளை அமைத்துக் கொண்டான் என்ற 4 கேள்விகளுக்கும் பதில் சொல்லாத வரைக்கும் ஒரு அடியானுடைய கால் நகரமாட்டாது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒவ்வொரு அடியானுடைய பாவத்துக்கேற்ப அவனுடைய வியர்வையால் அவன் மூழ்கடிக்கப்படுவான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சிலருடைய வியர்வை கரண்டை கால் வரைக்கும் இருக்கும், இன்னும் சிலரை முழங்கால் வரைக்கும் மூழ்கடிப்பவர்களாக இருப்பார்கள், இன்னும் சிலர் இடுப்பு வரைக்கும், இன்னும் சிலர் களத்து வரைக்கும், இன்னும் சிலர் முழுமையாக மூழ்கியவர்களாக நாளை மஹ்ஷருடைய வெளியில் இருப்பார்கள். இப்படிப்பட்ட கடும் பயங்கரமான அல்லாஹ்வின் விசாரணைக்கு முதற்படியாக இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா 7 கூட்டத்தார்களை அரவணைப்பான். 7 கூட்டத்தார்களை அரவணைப்பான். இந்த 7 கூட்டத்தார்களுக்கும் என்னுடைய அரிசின் கீழால் நிழல் கொடுப்பேன் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை ஹதீஸில் பார்க்கிறோம். அந்த 7 கூட்டத்தார்களும் யார்? அந்த பிரிவினராக நானும் நீங்களும் இருக்கிறோமா என்பதை சிந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நானும் நீங்களும் இருக்கிறோம்.
அப்படி இல்லை என்றால் அதில் ஒரு பிரிவினராக அல்லது பல பிரிவினர்களுக்கு உரித்துடையவர்களாக நாம் மாறுவதற்கு இந்த ரமலானை பயன்படுத்த வேண்டும் என்பதும் இந்த தலைப்பின் மிக முக்கியமான அடிப்படை நோக்கம் என்பதையும் ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் வாழுகின்ற பொழுது வீடுகளில் எங்களுக்கு கடும் சூடாக இருந்தால் சில நேரம் நாங்க தாங்குறோம். கரண்ட் இல்லை என்றால் அந்த வேர்வையை நாங்க தாங்குறோம். ஆனால் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்க எங்களுடைய உம்மா பாப்பாவும் அல்லது மூத்தவர்கள் ஒரு அட்டை எடுத்து காத்தடிப்பார்கள். அந்த சோதனைய புள்ளை நுகரக்கூடாது என்று யோசிப்பார்கள். எங்களுக்கு தாங்கலும் அவங்களுக்கு தாங்கலா என்று யோசிப்பார்கள். அன்பார்ந்த உறவுகளே, இதைவிட பன்மடங்கு சூடான அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மஹ்ஷருடைய வெளியில் அந்த அரிசி நிழல் பெறக்கூடிய 7 கூட்டத்தார்களாக நாம் மட்டும் இருக்காமல் எங்களுடைய பிள்ளைகளையும் அந்த 7 கூட்டத்தார்கள் ஒரு கூட்டத்தாராவது ஆக்க முடியுமா என்று சிந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இது. அந்த மஹ்ஷருடைய வெளியில் அல்லாஹ்வின் அரிசிக்கு கீழால் நிழல் பெறும் பிரிவினர்களாக எங்களுடைய உறவுகளையும் எங்களுடைய சொந்தங்களையும் ஆக்க முடியுமா என்று யோசிக்க கடமைப்பட்டிருக்கிற சந்தர்ப்பம் இது. அன்பார்ந்த உறவுகளே, அந்த 7 பிரிவினர்களையும் பற்றி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இமாமுன் ஆதில், நீதமான அரசன், அமானிதத்தை விளங்கி அல்லாஹ் வழங்கிய அமானிதத்தை அறிந்து யாருக்கும் பக்கச்சார்பாக இல்லாமல் நீதமாக ஆட்சி செய்யக்கூடிய, நீதமான செயற்பாடுகள் ஈடுபடக்கூடிய நீதமான அரசன் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அடுத்ததாக நபிகளார் சொன்னார்கள், ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வை பின்பற்றுவதில் வணக்க வழிபாடுகளோடு தங்களுடைய வாலிப பருவத்தை கழித்த வாலிபர்கள் நாளை மறுமையில் அரசின் கீழால் நிழல் பெறுவார்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மூன்றாவதாக நபிகளார் சொன்னார்கள், வரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித், பள்ளியோடு தொடர்பான மனிதர்கள், பள்ளியோடு சகவாசத்தை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய மனிதர்கள், எல்லா நேரமும் ஒரு வக்த தொழுகையை தொழுதுவிட்டால் அடுத்த வக்த தொழுகையை எதிர்பார்த்து பள்ளியோடு இருக்க வேண்டும், பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று ஆசை வைக்கக்கூடிய மனிதர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வின் அரசின் கீழால் நிழல் பெறுவார்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வரஜுலானி தஹாபா ஃபில்லாஹ் இஜ்தமா அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி, 2 மனிதர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசம் கொண்டவர்கள், சேர்ந்தால் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒற்றுமையாக இருப்பார்கள், பிரிந்தாலும் ரப்பை காரணமாக வைத்து அல்லாஹ்வுக்காக பிரிவார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அரசின் கீழால் நிழல் பெறுவார்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக நபிகளார் சொன்னார்கள், வரஜுலுன், இன்னும் ஒரு மனிதர், ஒரு அழகான ஒரு அதாவது நல்ல அந்தஸ்துடைய கௌரவமான குடும்பத்து பெண் அந்த மனிதரை விபச்சாரத்துக்கு அழைக்கிறாள். நான் அல்லாஹ்வை பயப்படுகின்றேன் என்று இறையச்சத்தை முன்வைத்து அந்த விபச்சாரத்திலிருந்து ஒதுங்கிக் கொள்ளக்கூடிய மனிதன் நாளை மறுமையில் அல்லாஹ்வின் அரசின் கீழால் நிழல் பெறுவார்கள் என்று நபிகளார் சொன்னார்கள். விபச்சாரம் சர்வ சாதாரணமாக நடக்கிறது. ஒரு காலம் இருந்தது விபச்சாரமா என்று யோசிக்கிற காலம். ஆனால் இப்பொழுது சிம்பிளாக இது விபச்சாரம் என்று சிம்பிளாக சொல்லிவிட்டு செல்கிற காலம். மிக பாரதூரமான குற்றம். அதிலிருந்து தவிர்ந்து கொள்ளக்கூடிய மனிதன் நாளை மறுமையில் அல்லாஹ்வின் அரசின் கீழால் நிழல் பெறுவார்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று நபிகளார் சொல்லுகின்ற பொழுது, வரஜுலுன், இன்னும் ஒரு மனிதன், அவன் தர்மம் செய்கிறான், அவன் சதக்கா கொடுக்கிறான், அவன் வலது கையால் கொடுக்கின்ற தர்மம் இடது கைக்கு தெரிவதில்லை, மறைமுகமாக கொடுக்கிறான், சொல்லி காட்டுவதில்லை, பப்ளிக்காக தர்மம் செய்பவன் இல்லை. ஆனால் இவன் தர்மம் செய்வானா என்று கேள்விப்பட்ட பிறகு நிறைய பேர் யோசிப்போம். அப்படி மறைமுகமாக யாரெல்லாம் தர்மம் செய்கிறாரோ, பிற மனிதர்களுடைய கௌரவத்தை பாதுகாத்து, பிற மனிதனுடைய கஷ்ட துன்பங்களை அறிந்து, அதாவது மறைமுகமாக யார் தர்மம் செய்கிறார்களோ அவர்கள் நாளை மறுமையில் மஹ்ஷருடைய வெளியில்
அந்த அரசின் கீழால் நிழல் பெறக்கூடிய 7 பிரிவினர்களில் ஒரு பிரிவினர்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது வரஜுலுன் ஸக்கரல்லாஹ அலைஹி ஃபலத் ஐனா, இன்னும் ஒரு மனிதன் தனியாக இருந்து அல்லாஹ்வை பற்றி நினைப்பான், தனியாக இருந்து அல்லாஹ்வின் வல்லமையை பற்றி நினைப்பான், தனியாக இருந்து அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற அருட்கொடைகளை நினைப்பான். தன்னுடைய 2 கண்கள் மூலமாக அவன் அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் வடிப்பான். இந்த அடியான் நாளை மறுமையில் அரசுடைய நிழல் பெறும் கூட்டத்தால் அல்லாஹ்வின் அரசின் நிழல் பெறும் பிரிவினர்களில் மிக முக்கியமான ஒரு பிரிவினர் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 கூட்டத்தார்களையும் பற்றி சொன்னார்கள். இந்த 7 பிரிவினர்களில் ஒருவராக அல்லது பல பிரிவினர்களுக்கு சொந்தக்காரர்களாக நாம் மாற வேண்டும் என்ற அடிப்படையோடு இதில் சில பகுதியை மாத்திரம் நேரத்தை பயன்படுத்தி அந்த சுருக்கமாக தெளிவுபடுத்தலாம் நினைக்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த நேரத்தில் சிறப்பிக்கப்பட்ட ஒரு கூட்டம் ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், எங்களுடைய வாலிப பருவத்தை அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வின் பாதையில் இபாதத்களோடு கழித்தவர்கள். நாங்கள் யோசிக்க கூடாது வாலிப பருவத்தில் எந்த நேரம் பள்ளியோடு இருக்கணும் என்று இந்த ஹதீஸ் ஒருபோதும் சொல்லவில்லை. வாலிப பருவத்தில் முழு நேரமும் குர்ஆனை ஓதிக்கொண்டுதான் இருக்க வேண்டும் என்றும் அந்த வாலிபர்களை இந்த ஹதீஸ் பேசவில்லை. மற்றபடி அவன் சந்திக்கிற ஒவ்வொரு கட்டத்திலும் அவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய வாலிபனை பற்றி பேசுகிறான். அவன் படிக்கிறானா, படிக்கின்ற பொழுது அந்த விஷயத்தில் ஹலால் ஹராம் பேணுகிற வாலிபனை பற்றி பேசுகிறான். வியாபாரம் செய்கிறானா, வியாபாரம் செய்கின்ற பொழுது பொய் இல்லாமல், மோசடி இல்லாமல், மற்றவர்களை ஏமாற்றாமல், ஹராமான வியாபாரங்களில் கலந்து கொள்ளாமல் நேர்மையாக வியாபாரம் செய்கிற வாலிபனை பற்றி சொல்லுகிற ஹதீஸ் இந்த ஹதீஸ். அதே போன்று பெற்றோர்களோடு நடக்கின்ற பொழுது, குடும்ப உறவினர்களோடு நடக்கின்ற பொழுது அந்த வாலிபன் எப்படி நடக்கிறான்? பெற்றோர்களை உதாசீனம் செய்கிறானா? அவனுடைய பேச்சுவார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறானா? குடும்ப உறவினர்களோடு உறவாடுகிறானா? பெரியவர்களை மதிக்கிறார்களா? அப்படிப்பட்ட வாலிபர்களை பற்றி பேசுகிற ஹதீஸ் இந்த ஹதீஸ். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது, வாலிப பருவத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அல்லதி ஹலகக்கும் மின் துஃபின் சும்ம ஜஅல மின் பஅதி துஃபின் குவா, உங்களை பலவீனத்திலிருந்து இறைவன் படைத்தான், பின்பு உங்களுக்கு சக்தியை தந்தான், பலத்தை தந்தான், அதன் பின்னால் நீங்க இன்னும் ஒரு பலவீனத்தை அடைவீர்கள். 2 பலவீனங்களுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு முக்கியமான பருவம் இந்த வாலிப பருவம் என்பதை அல்லாஹ் தஆலா அடையாளப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நினைத்த விடயத்தை செய்யலாம். வாலிபத்தை அடைந்தவர்கள், வாலிபத்தில் இருக்கிறவர்கள், வாலிபத்தை கடந்து செல்லக்கூடியவர்கள் எல்லோருக்கும் தெரியும். நினைத்ததை பேசலாம். சக்தி உள்ள வாலிபன் நினைத்த விடயங்களை செய்யலாம். வாலிபன் எதற்கும் துணிவான். இந்த உலகத்தில் வரலாற்றை எடுத்து பார்த்தால் அது சீர்மையான மாற்றமாக இருந்தாலும் பரவாயில்லை, பிழையான மாற்றமாக இருந்தாலும் பரவாயில்லை, மாற்றத்திற்கு காரணமாக இருந்த முதுகெலும்பு வாலிபன். இஸ்லாமிய வரலாற்றிலும் அதே போன்று நாட்டின் வரலாற்றிலும் உலக வரலாற்றிலும் அனைத்து வரலாறுகளிலும் வரலாற்றை மாற்றி அமைத்தவர்கள் வாலிபர்கள் தான். அந்த அளவு பலமுடையவர்கள் அல்லாஹ் எப்பொழுதோ குறிப்பிட்டு விட்டான். அதனாலதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இக்தனிம் ஹம்ஸன் கபில ஹம்ஸ், 5 விஷயம் வருவதற்கு முன்னால் நீங்க 5ஐயும் பயன்படுத்திக்கோங்க. ஒன்று ஷபாபக கபில ஹரமிக், ஷபாபக கபில ஹரமிக், உங்களோட வாலிபத்தை வயோதிபம் வருவதற்கு முன்னால் பயன்படுத்திக் கொள்ளுங்க. வாலிபம் என்பது மிக முக்கியமான பருவம். அந்த வாலிபத்தில் நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோமா, அல்ல அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்கிறோமா? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருந்தால் நாளை மறுமையில் அல்லாஹ்வின் அரசில் நிழல் பெறக்கூடிய பிரிவினர்களாக மாறும். சஹாபாக்கள் இருந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் வாலிபத்தில் இறைவனுக்கு கட்டுப்பட்டிருந்தார். அவர் ஒவ்வொரு நாளும் குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடியவராக இருந்தார். ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் முழுவதும் ஓதி முடித்தார்கள். வாலிபர்
இது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேள்விப்படுகிறது. நபிகளார் அவரை அழைக்கிறார். அழைத்து அந்த சஹாபியை பார்த்து நபிகளார் சொன்னார்கள், நீ ஒவ்வொரு நாளும் குர்ஆனை ஓதி முடிக்கிறாய், இது பின்பட்ட காலத்தில் உனக்கு சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்துவதை நான் பயப்படுகிறேன். அதனால நீ ஒரு மாதத்துக்கு ஒரு குர்ஆன் ஓதி முடிச்சால் போதும் என்றார். அந்த சஹாபி, அந்த வாலிபர். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் என்ன? அல்லாஹ்வின் தூதரே, என்னை விட்டு விடுங்கள், என்னுடைய பலத்தையும் என்னுடைய வாலிபத்தையும் கொண்டு இதில் நான் இன்பம் அடைகிறேன். என்னுடைய வாலிபத்தில் இதற்காக அர்ப்பணிப்பதில் நான் இன்பம் அடைகிறேன். யா ரசூலல்லாஹ், தஅனி, என்னை விட்டுடுங்க என்றான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் அந்த சஹாபியை பார்த்து, சரி ஒரு மாசம் தேவையில்லை, 20 நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதி முடிங்க என்றார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த வாலிபன் மீண்டும் சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்ன விட்டுடுங்க, இந்த வாலிபத்தில் இருக்கக்கூடிய பலத்தையும் சக்தியையும் இந்த குர்ஆன் ஓதி முடிப்பதில் நான் இன்பமாக அனுபவிக்கிறேன் என்றார். மீண்டும் சொன்னார்கள், 10 நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதி முடித்தால் போதும் என்றார். குறைத்து கொடுத்தார்கள். அதற்கும் அந்த சஹாபி மறுத்தார். மீண்டும் 7 நாளைக்காவது ஒரு குர்ஆன் ஓதி முடிங்க. அதற்கும் அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்ன விட்டுடுங்க, நான் இந்த குர்ஆனை ஓதுவதில் இன்பம் அடைகிறேன் என்று வாலிப சக்தி அந்த பலத்தை வைத்து சொன்னார். முதியவர்களுக்கு இது கஷ்டம், சிறியவர்களுக்கும் இது கஷ்டம். ஒரு இடத்திலிருந்து படிச்ச கஷ்டம் சின்ன பிள்ளைகளுக்கு. முதியவர்களுக்கு முழுமையாக குர்ஆனை ஓதுவதோ அல்லது ஒரு வேலையில் ஈடுபடுவது கஷ்டம். இது யதார்த்தம். ஆனால் வாலிபத்துக்கு முடியும் என்பதை இது உணர்த்துகிறது. அந்த வாலிபத்தை குர்ஆன் ஓதுவதில் செலவழிக்கிறேன் யா ரசூலல்லாஹ் ஃபஅபா. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்தார். குர்ஆன் ஓதுவதில் வாலிபத்தை செலவிட்ட சஹாபாக்கள். அன்பார்ந்த உறவுகளே, நாங்கள் குர்ஆனை வாலிபர்களாக இருக்கின்ற பொழுது குர்ஆனை ஓதுவதில் எந்த அளவுக்கு செலவிடுகிறோம்? சிலர் குர்ஆன் மதரசாவில் மூடப்பட்ட குர்ஆன் இன்னும் திறக்கப்படாத சந்தர்ப்பங்களும் உண்டு. இந்த ரமலான் அதுக்குரிய சந்தர்ப்பம். முகநூல்களில் கண்டேன், இந்த பள்ளி வாயலில் குர்ஆன் ஓதக்கூடிய பயிற்சி வழங்கப்படுகிறது. அருமையான சந்தர்ப்பம். எங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியவில்லை என்றால் அருமையான சந்தர்ப்பம். கிடைக்காது, கிடைத்து தவற விடுவது குற்றம். அன்பார்ந்த உறவுகளே, இந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது என்றால் நிச்சயம் நாளை மறுமையில் இந்த சந்தர்ப்பத்தை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். 3 சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதருடைய மனைவியாரிடத்தில் வந்து அல்லாஹ்வின் தூதருடைய இபாதத்களை பற்றி விசாரிக்கிறார்கள். வாலிபர்கள் அல்லாஹ்வின் தூதருடைய வணக்க வழிபாடுகளை பற்றி விசாரிக்கிறார்கள். 3 பேரும் எடுத்த முடிவென்ன? ஒருவர் எடுக்கிறார், நான் காலம் முழுவதும் நோன்பு நோக்கப் போகிறேன் என்றார். தெரிஞ்ச விஷயம். ஆனா வாலிப பருவத்தை பயன்படுத்திய விதம். இன்னொருவர் இரவு முழுக்க நின்று வணங்கப் போகிறேன் என்றார்கள். மற்றவர், நான் திருமணம் முடிக்கப் போவதில்லை, என்னுடைய வாழ்க்கை இஸ்லாத்துக்காக அர்ப்பணிக்கப் போகிறேன் என்றார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்விப்படுகிறது. அழைக்கப்பட்டு அந்த 3 பேரையும் தடுத்தார்கள். ஃபமன் ரகிபான் சுன்னதி ஃபலைஸ மின்னி. ஏண்ட வழிமுறை யார் புறக்கணிக்கிறார் அவங்க என்ன சார்ந்தவங்க அல்ல என்று திருத்தி கொடுத்தார்கள். அதாவது இபாதத்களுக்கு அர்ப்பணிக்கணும் என்று எல்லை மீறி போன சஹாபா அதை கட்டுப்படுத்தினார். உங்களுடைய வாழ்க்கையும் நீங்க அனுபவிக்கணும் என்றார்கள். வாலிப பருவத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி கழித்த வாலிபர்களின் உதாரணங்கள் அன்பார்ந்தவர்கள். அதே போன்று யுத்த காலத்திலும் கூட யோசிக்கவில்லை, வாழ்க்கையை பற்றி யோசிக்கவில்லை. நாங்க வாலிபருடைய மரண செய்தி கேட்டுவிட்டால் யோசிக்கிறோம், சிறந்த முறையில் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்கள் அல்ல, வாலிபன் அல்லவா, இவன் எவ்வளவு காலம் வாழணுமே என்று பரிதாபப்படுகிறோம், துஆ செய்கிறோம். ஆனால் சஹாபாக்கள் கந்தக் யுத்தத்தில் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறது. அகல் யுத்தத்தில் என்ன செய்வது? மிக பெரும் படை இஸ்லாத்தை முஸ்லிம்களையும் அழிப்பதற்காக ஒன்று திரண்டிருக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் இறங்கி போனாங்க. இறங்கி சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், தோழர்களே, நாங்க கொஞ்சம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போவோம். அதாவது சில பிரிவினர்களை, கூட்டத்தார்களை இந்த இடத்திலிருந்து அனுப்புவோம். ஏன்னா எல்லாரும் தாக்கு பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு கஷ்டம். அதனால எங்கட வருவாயில பேரித்தம்பலத்துல கொஞ்சம் பகுதி அவங்களுக்கு கொடுத்து நாங்க சில கூட்டத்தார்கள் அனுப்பிடுவோம். சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பினார்கள்.
மாலைனா இல்ல சைஃப். இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் இழிவான மார்க்கத்தில் இருந்தோம். இஸ்லாத்தை கொண்டு கண்ணியப்படுத்தப்பட்டோம். இதன் பின்னாலும் அவர்களுக்கு நாங்கள் இறங்கி போகணுமா, எடுங்கள் வாளை என்று அவர்கள் உயிரோட்டமாக பேசினார்கள். வாழ்க்கையை பற்றி யோசிக்கவில்லை. இது வாலிபத்தை கழித்த சஹாபாக்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி அந்த எண்ணமுடையவர்களாக நானும் நீங்களும் இருக்கிறோமா என்பது மிக முக்கியமான கேள்வி. அப்படி இருந்தால் ஒவ்வொரு கட்டத்திலும் இஸ்லாமிய வாலிபனாக இருந்தால் நாளை மறுமையில் மஹ்ஷருடைய வெளியில் அல்லாஹ்வின் அரிசின் கீழால் நிழல் பெறக்கூடிய வாலிபர்களாக மாறலாம் என்பது மிக முக்கியமான பாடம். அன்பார்ந்தவர்களே, அப்படி இல்லாமல் ஐநேரத்துக்கும் ஜமாத்தோட தொழுவார்கள், குர்ஆன் மஜ்லிஸில் கலந்து கொள்வார்கள், பள்ளியில் ஒரு முஸ்லிம் ஒரு மூமினை போன்றிருப்பான். ஆனால் வெளியில் சென்றால் இசையோடு அவனுடைய வாழ்க்கை கலக்கப்படும். அதே போன்று ஆண் பெண் கலர்ப்பு சர்வசாதாரணமாக இருக்கும். போதை வஸ்து பாவனைகளில் ஈடுபடுகிறான். இப்படி என்றால் இவன் அல்லாஹ்வின் பாதையில் தன்னுடைய வாலிபத்தை செலவிட்ட அந்த வாலிப கூட்டத்தினரால் ஒருபோதும் ஆக மாட்டான். அன்பார்ந்தவர்களே, ஆகவே நாங்கள் வாலிபத்தில் இருக்கிறோம் என்றால் நாளை மறுமையில் அல்லாஹ்வின் அரசின் கீழால் நிழல் பெறக்கூடிய ரப்புக்கு கட்டுப்பட்ட வாலிபர்களாக மாறுவதற்கு இந்த ரமலான் மிக பெரும் ஒரு சந்தர்ப்பம். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று எங்களுடைய பிள்ளைகள் வாலிபர்களாக இருந்தால், எங்களுடைய பெண் பிள்ளைகள் யுவதிகளாக இருந்தால் அவர்களையும் அந்த பிரிவினர்களாக மாற்றுவது பெற்றோர்களின் பொறுப்பு. அன்பார்ந்தவர்களே, பெற்றோர்களின் பொறுப்பு. அவர்களுக்கு மார்க்கத்தை படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பது, அவர்களுக்கு ஹராம் ஹலாலை சொல்லிக் கொடுப்பது, ஹராமான விடயங்களை செய்கின்ற பொழுது அவர்களை தடுப்பது. சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது பெற்றோர்கள் அவங்க பிழை செய்யும் பொழுது தடுப்பாங்க. ஆனா வாலிபம் என்ற ஒரு கட்டத்துக்கு வந்தால், வாலிப ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவங்க தவறு செய்யும் பொழுது தந்தைமார்கள் கணக்கெடுக்க மாட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, அவங்க வெப்பத்தோடு இருக்கிறதே உங்களுக்கு விருப்பப்படாத நீங்க, அந்த கஷ்டத்தை அனுபவிக்கும் தாங்கலாத நீங்க, நாளை மறுமையில் எங்களுடைய பிள்ளைகள் மஹ்ஷருடைய வெளியில் துன்பப்பட்டுக் கொண்டிருப்பவர்களை இருப்பதை நாங்கள் விரும்புவோமா? அன்பார்ந்தவர்களே, அவர்கள் பாவம் செய்கின்ற பொழுது தடுக்க வேண்டும். நன்மைகளை படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். பள்ளி வாயில்கள் நடக்கின்ற மார்க்க விளக்க வகுப்புகளில் அவர்களையும் கலந்து கொள்ள வழிவகுக்க வேண்டும். அவர்களையும் அனுப்ப வேண்டும். இப்படிப்பட்டவர்களாக எங்களுடைய பிள்ளைகளையும் மாற்றினால் நாளை மறுமையில் அவர்கள் அல்லாஹ்வுடைய அரசின் கீழால் நிழல் பெறக்கூடியவர்களாக மாறுவார்கள். நாங்க மௌத்தாம்பினை எங்களுக்கு துஆ கேட்கக்கூடிய பிள்ளைகளாகவும் உருவாகுவார்கள். அன்பார்ந்தவர்களே, வாலிப பருவம் என்பது மிக முக்கியமான பருவம். அந்த பருவத்தை கொண்டு நாளை மறுமையில் வெற்றி பெறவில்லை என்றால் எங்களை போன்ற நஷ்டவாளிகளும் துர்ப்பாக்கியசாலிகளும் யாரும் கிடையாது என்பதை சுருக்கமாக சொல்லுகிறேன். அதே போன்று இந்த ஹதீஸில் அரசின் நிழல் பெறக்கூடிய 7 கூட்டத்தார்களில் மிக முக்கியமான ஒரு பிரிவினராக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வரஜுலுன் ஸக்கரல்லாஹ ஹாலியன் வஃபாலத் ஐனா. தனியாக இருந்து அல்லாஹ்வை பற்றி நினைக்கக்கூடிய மனிதன், தனியாக இருந்து அல்லாஹ் எமக்கு வழங்கி இருக்கிற அருட்கொடைகளை பற்றி நினைக்கக்கூடிய மனிதன், தனியாக இருந்து அல்லாஹ் எமக்கு வழங்கி இருக்கிற பாக்கியங்களை நினைத்து ரப்படத்தில் கையேந்தி கண்ணீர் வடிக்கக்கூடிய மனிதன் நாளை மறுமையில் அல்லாஹ்வின் அரசின் கீழால் நிழல் பெறுவான் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறதை பார்க்கிறோம். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்தார். அமீருல் முஃமினீன் அவர்களே, இது அலிரந்த ஆட்சி காலத்தில், அமீருல் முஃமினீன் அவர்களே, என்னால இரவு நேரத்துல நின்று வணங்க முடியாமல் இருக்கிறது யார் அமீருல் முஃமினீனே, எனக்கு ஒரு பதில சொல்லித்தாங்க என்று கேட்டார்கள். அப்ப அந்த நேரத்தில் அந்த அலி ரலியல்லாஹு அவர்கள் அந்த மனிதர்களை பார்த்து, இன்னக ரஜுலுன் கது கையத்க துனூபுக், நீ ஒரு மனிதன், உன்னை பாவங்கள் மொச்சிக்கொண்டிருக்கிறது என்றார்கள், பாவங்கள் மேய்ந்து கொண்டிருக்கிறது என்றார்கள். அதனால நான் உன்னை நின்று வணங்க முன்னால் நின்று வணங்க முடியாமல் இருக்கிறது. நாங்களும் சில கட்டம் யோசிப்போம், எங்களுக்கு குர்ஆன் ஓதணும் ஆசை, ஆனா எங்களுக்கு ஓதையெல்லாம் இருக்குது, எங்களுக்கும் தொழணும் ஆசை, ஆனால் நின்று வணங்க முடியாமல் இருக்குது. 2 ரக்காத் தொழுதா 4 ரக்காத்துல கடைசி அத்தியாயத்துல வந்து சேரக்கூடிய வாலிபர்களாக இருக்கிறோம் என்றால்
எங்களுக்கு இரவு நேரத்துல கொஞ்சம் கூடுதலாக நேரம் எடுத்து குர்ஆன் ஓத முடியவில்லை என்றால், கொஞ்சம் கால் மடித்து அமர்ந்து அல்லாஹ்வின் மார்க்கத்தை படிக்க முடியவில்லை என்றால், எங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கிறது என்றால், கது கையத் கது நூபக், அந்த அமீருல் முஃமினீன் அந்த மனிதனுக்கு சொன்ன பதில் தான் எங்களுக்கும் அன்பார்ந்தவர்களே. பாவங்கள் எங்களை மொச்சிவிட்டன, பாவத்தை குறைக்க வேண்டும், பாவத்தை குறைக்க வேண்டும். பாவங்கள் அதிகரிக்கப்படுகின்ற பொழுது அவனால் இபாதத் செய்ய முடியாது. பாவங்கள் அதிகரிக்கப்படுகின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கையில் பரக்கத்து இருக்காது. பாவங்கள் அதிகரிக்கப்படுகின்ற பொழுது அவனுடைய இல்மு குறையும், அவனுடைய அறிவு குறையும். ஏராளமான செய்திகளை பார்க்கணும். பாவங்கள் குறைக்கப்படுகின்ற பொழுது அவன் நல்லடியானா மாறுவதற்கும் இபாதத்களில் ஆசை கொள்வதற்கும் அவன் முயற்சிப்பான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், ஆகவே எங்களுடைய பாவங்களை நினைத்து, அல்லாஹ்வுடைய தண்டனை நினைத்து, நரகத்தை நினைத்து, சொர்க்கத்தை நினைத்து கண்ணீர் வடிக்கின்ற பொழுது நிச்சயம் பாவத்தை விட்டும் நாங்கள் தவிர்த்து கொள்வோம். பள்ளியோடு நிறைய தொடர்பாகும். அன்பார்ந்த உறவுகளே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஜமாத்தாக தொழுகை நடாத்திவிட்டு சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். பின்னால் திரும்பி சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், தோழர்களே, நான் உங்களுடைய இமாம், நான் உங்களுக்கு முன்னுக்கு இருக்கிறேன் என்றார். நான் உங்களுடைய இமாம், நான் உங்களுக்கு முன்னால் இருக்கிறேன், அதனால எந்த ஒன்றிலும் நீங்க என்ன முந்தாதீங்க என்றார். சுஜூதிலும் முந்தாதீங்க, ருக்கூவிலும் முந்தாதீங்க, எந்த ஒரு கட்டத்திலும் சலாம் சொல்வதிலும் முந்தாதீங்க, எனக்கு பிறகு செய்யுங்க என்றார்கள். தொடர்ந்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் எனக்கு முன்னால் இருக்கிற விடயங்களையும் பார்க்கிறேன், எனக்கு பின்னால் இருக்கிற விடயங்களையும் பார்க்கிறேன் என்றார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொன்னார்கள், நான் பார்க்கிறதை நீங்க கண்டால் லதஹிக்தும் கலீலா வலபகைத்தும் கதீரா, நீங்கள் குறைவாக சிரிப்பீர்கள், நிறைவாக அழுவீர்கள் என்றார்கள். அந்த நேரத்தில் தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்க என்ன காண்கிறீர்கள் யா ரசூலுல்லாஹ், சொல்லுங்க என்றார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஜன்னத்து வன்னார், நான் சொர்க்கத்தையும் நரகத்தையும் காண்கிறேன் என்றார்கள். சஹாபா தோழர்கள், சஃப்ல இருந்த தோழர்கள் பிம்மி பிம்மி அழுதார்கள். சொர்க்கம் நரகம் பெயர் சொல்லப்பட்டவுடன் அழுதார்கள் சஹாபாக்கள். மர்மையை பற்றி ஞாபகப்படுத்தி, மன்னரையை பற்றி ஞாபகப்படுத்தி, மர்மனுடைய தண்டனைகளை பற்றி ஞாபகப்படுத்தி, எனக்கும் உங்களுக்கும் கண்ணீர் வரவில்லை என்றால் எங்களுடைய நெஞ்சம் கல் நெஞ்சம். அன்பார்ந்தவர்களே, நரகத்தை பற்றி பேர் சொன்னவுடன் அழுதார்கள் சஹாபா தோழர்கள், அரசு நிழல் பெறக்கூடிய பிரிவினராக மாற வேண்டும் என்பதற்காக. அதே போன்று ஒரு நாள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து, எனக்கு குர்ஆனை ஓதி காண்பியுங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நான் உங்களுக்கு ஓதி காண்பிக்கவா, நான் உங்களுக்கு ஓதி காட்டணுமா, உங்களுக்கு தான் குர்ஆன் இறக்கப்பட்டது என்றார். அந்த நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க ஓதி காண்பீங்க, எனக்கு கேட்கறதுக்கு ஆசையாக இருக்குது என்று. தொடர்ந்து சூரத்து நிசாவை துவங்கி ஓதினார்கள். ஓதுகின்ற பொழுது நபிகளார், அதாவது ஃபஜ்னா என்றான், தொடர்ந்து ஓதி காண்பிக்கின்ற பொழுது ஃபகைஃப இதா ஜஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத் வஜஅனா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா, நாளை மறுமையில் ஒவ்வொரு உம்மத்திற்கும் ஒவ்வொருத்தர் சாட்சியாக கொண்டு வந்து நிறுத்தப்படும். அந்த நேரத்தில் நீங்கள் எங்களுடைய உம்மத்துக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்ற வசனத்தை ஓதிக்கொண்டே அந்த சஹாபி ஓதிக்கொண்டு செல்கிறார்கள். அந்த சஹாபியை யாரோ தட்டி கூப்பிட்டு போன்று உணர்கிறார்கள், யாரோ தட்டி கூப்பிட்டு போன்று உணர்கிறார்கள். தலையை உயர்த்தி பார்த்தவினால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுங்கி நடுங்கி பிம்மி பிம்மி அழுகிற காட்சியை அந்த சஹாபி காண்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்துக்கு உத்தரவாதம், அவருடைய ஷஃபாஅத்தில் பலர் சொர்க்கம் செல்வார்கள். இப்படிப்பட்டவர்கள் கூட குர்ஆனிய வசனங்களுடைய மறுமை என்ற அந்த வார்த்தையை கேட்கப்பட்டவனால் பிம்மி பிம்மி அழுதார்கள் என்றால் வஃபாலத் ஐனா, இந்த ஈமான் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை கட்டாயம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கபரடிக்கு போனால் தாடி நனையும் அளவு அழுவார்கள், தாடி நனைகின்ற அளவு அழுவார்கள், கபருடைய வேதனைகளை பற்றி நினைப்பார்கள்.
இந்த பண்பாடுகளும் இந்த குணங்களும் எங்களுக்கு இருக்கிறதா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமலான் உள்ளங்களை சொட்டாக்கக்கூடிய மாதமாக இருக்கட்டும். எங்களுடைய பாவக்கரைகளை குறைக்கட்டும், சுத்தப்படுத்தட்டும், நன்மைகளின் பக்கம் எங்களை ஆர்வமூட்டட்டும். இச்சந்தர்ப்பத்திலும் கூட அல்லாஹுக்காக வேண்டி கண்ணீர் வடிக்காத கண்களா எங்களுடைய கண்கள் இருந்தால் எம்மை போன்ற நஷ்டவாளிகளும் அபாக்கியசாலிகளும் யாரும் இல்லை. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வை பற்றி நினைக்க வேண்டும், அல்லாஹ்வை பற்றி நினைக்க வேண்டும். அல்லாஹ் எமக்கு வழங்கி இருக்கிற அருட்கொடைகளை பற்றி நினைக்க வேண்டும். அல்லாஹ் எமக்கு வழங்கி இருக்கிற அருட்கொடைகள் சொத்துக்களை பற்றி நினைக்க வேண்டும். குறைவானவர்களை நோட்டமிட வேண்டும். நோயாளிகளை பார்க்கின்ற பொழுது, உடல் ஊனமுற்றவர்களை பார்க்கின்ற பொழுது, நிரந்தர நோயாளிகளை பற்றி நினைக்கின்ற பொழுது, மரணித்தவர்களை பற்றி நினைக்கின்ற பொழுது எம்மை அல்லாஹ் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறான் என்றால், எமக்கு அல்லாஹ் சுவாசிக்கக்கூடிய மூச்சை தந்திருக்கிறான் என்றால், சென்ற ரமலானில் எங்களோடு ஒன்றாக இருந்தவர்கள் இந்த ரமலானில் எங்களை விட்டு பிரிந்து கபரடியில் மண்ணுக்கு கீழால் இருக்கின்ற பொழுது, நானும் நீங்களும் இந்த ரமலானில் முதல் பகுதியை அடைந்து கழித்திருக்கிறோம் என்றால், இதை நினைத்து ஒருவன் கண்ணீர் வடிக்கவில்லை என்றால், நாங்க எங்களுடைய அந்த மனம் இல்லை என்று சொல்வார்கள், கல்லஞ்சம் என்று, அதை விட கல்லானவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதைத்தான் நபிகளார் சொன்னார்கள். அல்லாஹ்வை நினைத்து, அல்லாஹ்வுடைய வல்லமையை நினைத்து, அல்லாஹ்வுடைய தண்டனையை நினைத்து, மறுமை சொர்க்கம் நரகம் போன்ற மறைவான நம்பிக்கைகளை நினைத்து யாரெல்லாம் எங்களுடைய கண்களால் கண்ணீர் வடிக்கிறார்களோ அவருக்கு நாளை மறுமையில் அல்லாஹ்வின் அரிசின் கீழால் நிழல் பெறுவார்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸில் நபிகளார் சொன்னார்கள், ஐநான், இரண்டு கண்கள் நரக நெருப்ப தீண்டாது என்றார். இரண்டு கண்களை நரக நெருப்ப தீண்டாது என்றார்கள். அதில் ஒன்றாக நபிகளார் சொன்னார்கள், ஐனுன் பகத் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வை பயந்து அழுத கண்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், யுத்த களத்துக்கு அர்ப்பணித்த கண்கள், யுத்தத்துக்கு சேவை செய்த கண்கள், யுத்தத்தில் எதிரிகளுடைய தீங்குகளை விட்டு முஸ்லிம்களை பாதுகாத்த கண்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். ஆகவே அல்லாஹுக்காக வேண்டி தனிமையிலிருந்து அல்லாஹுக்காக கண்ணீர் வடித்து அழக்கூடிய பிரிவினர்களாக நாம் மாறி நாளை மறுமையில் அல்லாஹ்வின் அரிசின் கீழால் நிழல் பெறக்கூடிய மக்களாக மாறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதே போன்று இன்னும் மிக முக்கியமான ஒரு பிரிவினர், தர்மம் செய்கின்ற பொழுது கொடுக்கிற தர்மத்தை மற்றவர்களுக்கு காட்டாமல் மறைமுகமாக கொடுப்பது மிக முக்கியமான இபாதத். ரமலானில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏனைய காலங்களில் கொடுக்கின்ற தர்மத்தை விட ரமலான் மாதத்தில் நபிகளார் அதிகமாக வேகமாக தர்மம் செய்வார்கள், சதக்கா கொடுப்பார்கள். நபிகளார் சொன்னார்கள், மா நகஸத் ஸதகத்தும் மின் மால், நீங்க கொடுக்கிற தர்மம் உங்களோட சொத்துல குறைவை ஏற்படுத்த மாட்டாது என்றார். குறைவை ஏற்படுத்தவே மாட்டாது என்றார். நாங்க யோசிக்கிறோம், தர்மம் ஒரு 1000 ரூபாய் இருந்தால் 100 ரூபாய் தர்மம் செஞ்சா குறையுது, 900 ரூபாய், 100 ரூபாய் குறையுதுதான். ஆனால் நபிகளார் சொன்னார்கள், குறைவை ஏற்படுத்த மாட்டாது. இதுதான் எங்களோட மறைவான நம்பிக்கை. நாங்க அல்லாஹ்வை காணாம நம்பி இருக்கிறோம், மறுமையினால காணாம நம்பி இருக்கிறோம், மன்னரை வாழ்க்கையை சந்திக்காமல் நம்பி இருக்கிறோம், நபிமார்களை காணாமல் நம்பி இருக்கிறோம். அதே போன்ற ஒரு மறைவான நம்பிக்கை தான் இது. கொடுக்கிற தர்மம் எங்களுடைய சொத்துக்களில் குறைவை ஏற்படுத்த மாட்டாது. அந்த எண்ணத்தோடு தர்மம் செய்ய வேண்டும், அந்த எண்ணத்தோடு தர்மம் செய்ய வேண்டும். அதே போன்று மற்றவர்களுக்கு காட்டாமல் முகஸ்துதியை பயந்து மற்றவருடைய கௌரவத்தை பாதுகாத்து இரகசியமாக மற்றவருடைய கஷ்ட துன்பங்களை அறிந்து தர்மம் செய்யக்கூடிய பழக்கத்தை இந்த ரமலானில் இருந்து ஏற்படுத்தி நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அரசின் கீழால் நிழல் பெறக்கூடிய அந்த கூட்டத்தார்களாக மாறுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். ஆகவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நாங்கள் எப்படி ஒன்றாக இருக்கிறோமோ அதே போன்று நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற மேலான சொர்க்கத்தில் முத்தகீங்களோடு, சுஹதாக்களோடு, சாலிஹான மக்களோடு வல்ல ரஹ்மான் என்னையும் உங்களையும் எங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தையும் ஒன்று சேர்த்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.